இலவச வேட்டி சேலை திட்டத்திற்கான ஆணை வெளியிட்ட 2 மாதங்களாகியும் இதுவரை நூல் உள்ளிட்ட மூலப்பொருட்களை வழங்காததால் விசைத்தறி உரிமையாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு விசைத்தறி கூட்டமைப்பு சங்கங்களின் தலைவர் சுரேஷுடன் நமது செய்தியாளர் இளங்கோவன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது நாம் பார்க்கலாம். தமிழகத்தில் இலவச வேஷ்டி சேலை உற்பத்தி வழங்குவதற்கான வழங்கப்பட்டு 2 மாதங்களாகியும் தற்போது வரை அதற்குண்டான மூலப்பொருட்கள் கிடைக்கப்படாததால் வேலைவாய்ப்பு இழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக விசைத்தறி உரிமையாளர்கள் வேதனையை தெரிவித்துள்ளனர். இது குறித்து கேட்போம். சார் வணக்கம். இப்போ ஈரோடு மாவட்டத்தில் இலவச வேஷ்டி சேலை கொடுக்குறக்க வருஷந்தோறும் பொங்கல் பண்டிகை கொடுக்குறாங்க. அதுக்கு அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் மூலப்பொருள் கிடைக்கலன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது வேஷ்டி சேலை திட்டம் பொதுமக்களுக்கான திட்டம். பொதுமக்களுக்கான திட்டமாக இருந்தாலும் இது நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குறதுக்காக இது பல வருடங்களாக தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் எப்போவுமே ஜூன் மாதம் துவங்கும், டிசம்பர் மாத இறுதியில் முடிப்போம். இந்த வருஷம் முன்கூட்டியே தர சொல்லி கோரிக்கை தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக கோரிக்கை வச்சது ஏற்று பட்ஜெட் கூட்டத்தொடரிலே நிதி ஒதுக்கி 16/4/2025 அன்று இதுக்குண்டான அரசாணை வழங்கினாங்க. அரசாணை வழங்கி இன்னைக்கு கூட 64 நாளுக்கு பக்கமாக ஆகுது. இது வரைக்கும் வேஷ்டி சேலைக்கான உற்பத்திக்கான நூல் வழங்கலைன்னு சொல்லி ஒரு கோரிக்கை மனு கடந்த வாரம் முதலமைச்சருக்கு இமெயில் மூலியமாக எங்கள் சங்கத்தின் வாயிலாக அனுப்பிச்சோம். கடந்த 2 நாட்களாக ஊடகத்துறையின் வாயிலாகவும் கோரிக்கை வச்சுட்டு வரோம். இதுக்கு முதல் கட்டமாக நேற்று இரவு ஒரு 800 பைகள் ஈரோடு சரகத்துக்கான ஏடி ஆஃபீஸுக்கு பைகள் வந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இனி அடுத்த கட்டமாக விரைவாக வர வேண்டும்னு இது மூலமாக கோரிக்கை வைக்கிறோம். சரி, இப்போ காலதாமதம் ஏற்படுதுன்னு சொல்கிறீங்க. இந்த காலதாமதம் ஏற்படனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது? இப்போ தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவங்களுக்கு போதுமான அளவுக்கு வருமானம் இருக்கா? உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த குறிப்பிட்ட காலத்தில் முடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இங்கே ஈரோடு, திருச்செங்கோடு, லக்காவரம், சித்தோடு, பல்லடம் பகுதியில் மெயினாக காடா ரகம் தான். இந்த காடா ரகங்கள் பார்த்தீங்கன்னா நார்த்துக்கு தான் டையிங் ப்ராசஸிங்லாம் போய் கார்மெண்ட் ஆகி இங்கே வருது. இப்போ இந்த 6ஆம் மாதத்துலேருந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே நார்த்தில் மழை அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கிருந்து போகக்கூடிய துணி ரகங்கள் தேக்கமாகும், விலை இறங்கி நஷ்டத்துக்கு வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த தறியை நிறுத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலும் எங்களை நம்பி இருக்கிற நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அந்த நேரத்தில் தமிழக அரசு வழங்கக்கூடிய இந்த விலையில்லா வேஷ்டி சேலை திட்டம் எங்களுக்கு கை கொடுத்து எங்கள் நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பு தங்குதடையின்றி கொடுக்கறதுக்கான வழிவகுக்கும். இப்போ இந்த காலதாமதம் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த 1 மாதமாகவே எங்களுக்கு ஆர்டர் இல்லாதனால போன 5ஆம் மாத கடைசியிலிருந்தே மார்க்கெட் ஸ்லோவானதுனால நஷ்டத்துக்கு இயங்காதனால தறி நிறைய நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து இளங்கோவன். காக்க காக்க தர்மம் காக்க. மதுரையில் கந்த சஷ்டி கவசம் பாடும் 5 லட்சம் முருக பக்தர்கள். மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம், புண்ணியம் பெறுவோம்.